ஹலோ! நீங்க வைக்கிற கிரேவி ஹெல்தியாவும், டேஸ்டியாவும் இருக்கணுமா? அப்ப இந்த டெலிஷியஸான மல்டிகிரெயின் கிரேவிய ட்ரை பண்ணி பாருங்க. இது சப்பாத்தி, ரைஸ்ன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ். வாங்க இது எப்படி செய்றதுன்னு சொல்றேன். குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு, நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்த ஆட் பண்ணி, அது நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொழஞ்சு வரணும். அது நல்லா கொழஞ்சு வந்தக்கப்புறம், அது கூடவே காரத்துக்கு ஏத்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா விருப்பப்பட்டா ஆட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு, அதோட பச்சை வாசம் போற வரைக்கும் குக் பண்ணி, கொஞ்சமா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்க மல்டிகிரெயின்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு இன்னைக்கு கருப்பு சுண்டல், வேர்க்கடலை, பச்சைப்பயிறு இதெல்லாம் ஓவர் நைட் ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் விருப்பப்பட்ட கிரெயின்ஸ் எதை வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு சுண்டலும் வேர்க்கடலையும் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறனால அதை மட்டும் நான் தனியாக ப்ரெஷர் குக் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணோம் கடைசியாக. அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய், பட்டை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, சோம்பு இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு, கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி குக்கர் மூடி போட்டு 3, 4 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு சூப்பரான நம்மளோட மல்டிகிரெயின் கிரேவி வந்துட்டு ரெடி ஆயிருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது குட்டீஸ்க்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். எங்கள் வீட்டில் இது மோஸ்ட் ஃபேவரட்டான கிரேவி. நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தியோடு சர்வ் பண்ணேன். ஆனால் இது ரைஸ், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ். மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.